ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரவேற்கிறேன். நம்முடைய திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்தியாவில் குவைத்தில் நமக்கு இன்னும் திருச்சபை ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகையால் நம்ம தொடர்ச்சியாய் ஆன்லைனில் நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை நல்லவர் நம்முடைய ஆண்டவர்! ஹல்லேலூயா! கர்த்தர் நாமத்தை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தின் வல்லமையை ருசித்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பீங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். We come with the heart of thanksgiving. ஆண்டவர் சமூகத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நம் கர்த்தரை ஆராதிக்க கடந்து வருவோம். நாம் செய்ய போகிற இந்த ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனையாக இருக்க நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். நம்முடைய வேதவசன பாடல்கள், ஜெபம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அநேகருக்கு இந்த ஆராதனை பிரயோஜனம் உள்ளதாய் மாற நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை கேட்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிதாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீரே நல்லவர், நீர் வல்லவர், உம்மை போல ஒருவர் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். We bless you Father. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே. இயேசுவே, இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரரே இயேசுவே, நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர பாத்திர நீரே. இயேசுவே, நீர் பாத்திரரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல, உம்மை போல தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர பாத்திர நீர் மாத்திரமே. இயேசுவே, நீர் பாத்திரரே. காலவேளையில் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த மாலை ஆராதனை அநேகருக்கு பயனுள்ளதாய் மாறும்படியாய் உம்முடைய திரு சமூகத்திலே என்னையும் எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே? கிறிஸ்துவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எந்த விதமான இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸ் இல்லாதபடிக்கு இது ஸ்ட்ரீமாக கர்த்தர் கிருபை தருவீராக. சரியாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்க ஆண்டவரே, நாங்கள் இதை பதிவேற்றம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா தடங்கல்களை இயேசுவின் நாமத்தில் அற்புதப்படுத்துகிறோம். அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் பயணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த சர்மன் சீரீஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட பேசும்படியாய் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சில பாடல்களை பாட உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த வீட்டில் இருந்து கேட்கலாம். உங்களால் பாட முடிகிற சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் கைகளை தட்டி நீங்கள் பாடுங்க. முதலாவது ஒரு அழகான பாடலை நம்ம பாட போகிறோம். பழைய பாடல். நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்ல, நீ நிமலன் இயேசு நாதனுக்கே சொந்தம். அவர் சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தார், ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்தார். அவர் வலிய பரிசத்தால் கொண்டார், வான மகிமை உனக்கு ஈந்திடுவார். சேர்ந்து பாடுவோமா? நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரேன். சொல்லுவோமா? சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரேன். வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கிவாரே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை நீ விட்டு எங்கேயாகிலும் மறைந்து திரிவாயோ, இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை நீ விட்டு எங்கேயாகிலும் அலைந்து திரிவாயோ. சந்ததமுனக்கிதாயங்காயமும் சாமி கிறிஸ்துவுடையதல்லவோ, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தாசை வருகுதோ, பசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ, பழைய பாவத்தாசை
ஆசை வருகுதோ, பிசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ, அழியும் நிமிஷத்தாசை காட்டியே அக்கினி கடலில் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்து, நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. அல்லேலூயா. நீ உனக்கு சொந்தம் அல்ல அப்படின்னா நீ யாருக்கு சொந்தம்? நீ மலன் கிறிஸ்து இயேசுநாதருக்கே சொந்தம். அவர் சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தார். திரு ரத்தம் ரித்தம் திரு விழாவில் வடியுது பாரேன், வலிய பரிசத்தால் உன்னை கொண்டார், வான மகிமை உனக்கு ஈந்தார். எத்தனை நல்லவர் நம் ஆண்டவர். அல்லேலூயா. நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவரை அவருடைய பிள்ளையாய் மாற்றி அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்தி சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்து அவருடைய சமூகத்தில் நம்ம நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய பாவ தாசை வருகுதோ, என்ன அழகாக எழுதியிருக்காங்க பாருங்களேன். பிசாசின் மேல பட்சம் உனக்கு திரும்ப வருகிறதோ, அழியும் நிமிஷத்தா ஆசை காட்டி உன்னை அக்கினி கடலில் தள்ளுவான். பாட்டி சொல்றாரு, நீ உனக்கு சொந்தம் அல்ல. எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப அவன் அடிமைத்தனத்திற்கு கொண்டு போவதற்கு முயற்சிக்கிறது போல செங்கடலின் நடுவிலே வந்தபோது முறுமுறுத்து பின்னே திரும்பி பார்த்து நாங்கள் அங்கே இருந்திருப்போம், நல்லா இருந்திருப்போம் என்று சொன்னார்கள் அல்லவா, அப்படி நம்மையும் அழியும் நிமிஷத்து ஆசையை காட்டி அக்கினி கடலில் நம்மை தள்ள பார்ப்பான். நீ உனக்கு சொந்தமல்ல. ஒரு 2 சரணங்களை நம்ம திரும்பி பார்த்து அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோமா? சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, சொல்லுவோமா? சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரேன், வலிய பரிசத்தால் வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கீந்தாரே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்ல, நீ மலன் கிறிஸ்துநாதருக்கே சொந்தம். வலிய பரிசத்தால் உன்னை கொண்டார், வான மகிமை உனக்கு ஈவார் என்று இந்த பாடல் சொல்கிறது. பரலோகத்தின் மகிமைய, அந்த மகிமைக்கு நேராய் நம்மை நடத்துகிற அந்த பயணத்திற்கு நம்மை ஆண்டவர் கொண்டு சேர்ப்பாராக. நீ உனக்கு சொந்தமல்லவே, பழைய பாவத்தாசை பழைய பாவத்தாசை வருகுதோ, பிசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ. சொல்லுவோமா சேர்ந்து? பழைய பாவத்தாசை வருகுதோ, பிசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ, அழியும் நிமிஷத்தாசை காட்டியே அக்கினி கடலில் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு
சொந்தமல்லவே. நீ உனக்கு சொந்தமல்லவே. நிமலன் கிறிஸ்துநாதருக்கே சொந்தம். உன்னை ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். உனக்காக சிலுவையிலே, எனக்காக சிலுவையிலே அவர் மரித்து, அவர் உயிர்த்து, உங்களையும் என்னையும் அவர் பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார். கடைசி ஒரு விசை சொல்லுவோமா? நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ மலன் கிறிஸ்துநாதருக்கே சொந்தம். நீ உனக்கு சொந்தமல்லவே. கைகளை உயர்த்தி, நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ மலன் கிறிஸ்துநாதருக்கே சொந்தம். நீ உனக்கு சொந்தமல்லவே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கைகளை உயர்த்தி சொல்வோமா? இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அந்த ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். சேர்ந்து பாடுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்துவோம். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் வல்லவர். அவரை போற்றி பாடுவோம். Oh Jesus, தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். அந்த ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அந்த ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாட வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் அவரை ஆராதிக்க வருகும் பொழுது நம்ம அவரை வரவேற்கிறோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், என்ன ஜீவ பாதையில் என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே நான் ஜீவனை பெற்றுக்கொள்ள என்னை நடத்தும். ஆண்டவரே, நான் ஜீவ தண்ணீருக்காக உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறேன். வறண்டு போய் இருக்கிறேன். உம்முடைய ஜீவ தண்ணீரினால என்னை நடத்துங்க. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். டிரான்ஸ்போஸ் +3. அப்போ இப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு 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 புத்துணர்வோடு கூட நம்ம ஆராதிக்கணும். எஸ், God is great. அவர் நல்லவர், அவர் பெரியவர். டெம்போ கூட ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணி கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை பார்த்து நம்ம பாடுவோமா? எஸ். எஸ். ஓ
ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். சொல்லுவோம், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற்றுக்கொள்ள என்னை நீர் நடத்தும். ஆண்டவரே இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே தூயா, பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே தூயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, இந்த பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். சொல்லுவோம், இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். சொல்லுவோம், இயேசுவே இயேசுவே பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். பாடுவோமா, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, இந்த பாதகரியம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதரே. சொல்லுவோம், வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உங்கள் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். சொல்லுவோம், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே
பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகை நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே இயேசுவே நீர், சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து, இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர். இயேசுவே நீர் வல்ல, இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். அந்த ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். சொல்லுவோம், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அந்த ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அந்த ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அந்த ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே இயேசுவே ஜீவன் பெற என்னையும் எங்களையும் நடத்தும். அந்த ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நம் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போமா? அந்த பெரிய ஆண்டவரை, அந்த உன்னதமானவரை, உயர்ந்தவரை, சிறந்தவரை. Oh, we bless you, Lord. Jesus, we bless you, Father. We bless you, Lord. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும், நான் எந்த சூழ்நிலையிலே கடந்து வந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தரை அவர் சமூகத்தில் வந்து அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Oh, we bless you, Lord. உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன், உம்மை மாத்திரம் நம்புவேன். Oh, Jesus,
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்கிட்ட இருக்கிற நான் எதையும் நம்பல. என்னுடைய பலத்தையோ என்னுடைய திறமையையோ எனக்கு ரெகுலராக வர வருமானத்தையோ என் பிள்ளையையோ என் கணவனையோ மனைவியையோ என் வாழ்வாதாரத்திற்கு என்று நான் வைத்திருக்கிற நம்பிக்கையையோ எதையுமே நான் நம்பலை. ஏன்னா அது எல்லாம் ஒரு நாளில் மறைந்து போகும். அதனால் யாரையுமே நம்பாதீங்க, நம்பிக்கையற்றவர்களாய் வாழுங்கள் என்று சொல்ல வரவில்ல. என்னோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எதை நம்புகிறோமோ இந்த பூமியில் அது எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும், அது எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். வேதவசனம் சொல்கிறது மாறாத ஒன்று, அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. அவர் மாத்திரமே மாறாதவர். அவர் சொல்கிறார், நான் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். நிற்கும் பூமி அது நிலை குலைந்து அழிந்தாலும், என்னுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரம் மறைந்து போனாலும், நான் நம்புவதற்கு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை என்ற சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்தாலும் சரி, நம்புவேன் இயேசு ஒருவரை. சேர்ந்து பாடுவோமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், என் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை உயர்த்தி எல்லோரும் சேர்ந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோமா எல்லோரும் சேர்ந்து? நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அது அசைந்து போனாலும், என் பிசினஸ்ல இருந்து எனக்கு வருமானம் வராம போனாலும், எனக்கு ரெகுலரா வர சம்பளம் என வராம போனாலும், என் சரீரத்தில் இருக்கிற பலன் எல்லாம் குன்றி போனாலும், வியாதி என் கழுத்தை நெரித்தாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நான் இயேசுவை மாத்திரம் நம்புவேன், அவரை மாத்திரம் நம்புவேன். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலோ, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோமா? ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து நின்றாலும், என் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும்,
என்னை தேற்றுவதற்கு ஒருத்தர் கூட இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பாதை ஃபுல்லா அந்தகாரம் சூழ்ந்து நிற்கும். உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது, இதுக்கு மேல உனக்கு வாழ்க்கை இல்லை என்று ஒரு சூழ்நிலை உனக்கு கடந்து வரலாம். உன்னை தேற்றுவதற்கு, உனக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு உன் கூட யாருமே இல்லை இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இந்த பாடல் சொல்கிறது, நான் அவரை மாத்திரம் நம்புவேன். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் உன்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் உம்மை மாத்திரமே நான் நம்புவேன். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. விசுவாசத்தோடு நம்புவேன் என் இயேசு ஒருவரை. விசுவாசத்தோடு சொல்லுவோம், ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோமா? பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமா? சுகவான் ஆண்டவரே, நான் பலவீனன் என்று சொல்ல மாட்டேன். பலவீனன் என்று சொல்லாமல், ஓ ஜீசஸ், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும். ரெண்டு கைகளை உயர்த்தி, உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, என்னை தாங்கி நடத்துவது, என்னை வழி நடத்தி செல்வது என் நம்பிக்கை இல்லப்பா. நான் இந்த உலகத்தில் மேல வைத்திருக்கிற நம்பிக்கைகள் அல்ல, அது உம்முடைய கிருபையோ உம்முடைய வார்த்தையும் என்னுடைய வாழ்வை தாங்கி நடத்துகிறதே. என்னை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை, என்னை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை என்னை நடத்துகிறதே. உங்க கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி, உங்க கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான்,
சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே, பாவி என்று என்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே, பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே, பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். மெய் தேவா உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவா உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவேன். உங்க மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பார். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் சொல்லுவோம். அறிக்கை செய்து, வீணன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன். உம்மை 2 கைகளை உயர்த்தி, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் ஜீவன் வாழும். உங்க கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாக்கும். உங்க கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உங்க கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உங்க கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். ஆண்டவரே, உங்க கிருபையும் உங்க வார்த்தையும் எங்கள் வாழ்வை தாங்குகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரமே துதிகன மகிமைக்கு பாத்திரரப்பா.
எவ்வளோ பலவீனங்கள் எங்கள் வாழ்க்கையில் வளர்ந்தாலும் சுகவீனம் வந்தாலும் நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று அறிக்கை செய்வேன். சுகவீனன் அல்ல, சுகவான் என்று நான் அறிக்கை செய்வேன். ஏன்னா நீர் என்னை நடத்துகிறீர், நீர் எங்களோடு கூட கடந்து வருகிறீர். எங்களை சுற்றி எவ்வளவு ஆபத்து நேரிட்டாலும் என்னை, என் குடும்பத்தை என் ஆண்டவர் பாதுகாக்கிறீர், தேவைகளை சந்திக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய அப்பா இந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வருகிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸ்லேருந்து கர்த்தர் சீக்கிரத்தில் எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஏறக்குறைய அப்பா ஆண்டவரே 5 மில்லியனை கடந்து இந்தியாவில் கொரோனா வைரஸ் கேசஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் படித்து அதிர்ந்து போகிறோம் ஆண்டவரே. உலகத்தில் 2வது இடத்துல இந்த எங்களுடைய தேசம் இருக்கிறது அப்பா. அதே போல் குவைட்லேயும் ஆண்டவரே 90,000 கேசஸ் இருக்கிறதை நாங்கள் அறிந்து அப்பா மனவேதனை அடைகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆனால் நீர் உம்முடைய ஆண்டவரே வல்லமை செய்கிற கரத்தினால அப்பா செங்கடலை பிளந்த ஆண்டவர் ஒரு அற்புதத்தின் ஆண்டவரே உம்முடைய கரத்தை எங்கள் தேசங்கள் மேலே நாங்கள் பார்க்கணுமே, உலக நாடுகளுக்கு மேலே பார்க்கணுமே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. தொடர்ச்சியாய் ஆண்டவரே இவர்களுக்காய் நாங்கள் செபித்து வருகிறோம் ஆண்டவரே. பலகீனமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. குறிப்பாக பாஸ்டர் தினகரன் அவர்களுக்காய் நான் செபிக்கிறேன். கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறவரை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஆண்டவரே சீக்கிரம் அந்த ஆண்டவரே நோய் கிருமியிலிருந்து பூரண சுகம் பெற்று வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீர் உதவி செய்யும்படியாய் அதுபோல் பாஸ்டர் தினகரன் போல இன்னும் அநேகர் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறாங்க ஆண்டவரே. நிறைய போதகர்கள், நிறைய விசுவாசிகள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மை அறியாத பிள்ளைகள் அநேகர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த ஐசியூ வார்ட்ஸில் ஆண்டவரே அந்த ஆண்டவரே அந்த சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிற வென்டிலேட்டர்ஸில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையின் கரம் தொடும்படும்படியாய் அவர்களை குணப்படுத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அற்புதம் செய்கிற கரம் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபையின் கரம் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களை தாங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் ஆண்டவரே நர்ஸஸ்க்காக, டாக்டர்ஸ்க்காக ஆண்டவரே, இன்னும் அப்பா ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸுக்காக ஆண்டவரே, துப்புரவு பணியாளர்களுக்காக, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப்ஸுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அத்தியாவசியமான பொருட்களை விற்கிற போலீஸ்காரர்கள் ஆண்டவரே, மற்றும் இன்னும் அப்பா இன்னும் கடைகளில் இருக்கிற தெருக்களிலே துப்புரவு செய்கிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாதுகாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அரசியல்வாதிகளுக்கு, தலைவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே துரிதமாய் செயல்படக்கூடிய திறனையும் கர்த்தர் தந்து சீக்கிரத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த 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 கொரோனா வைரஸ்லேருந்து வெளியே வர அதற்கான கட்டமைப்புகளை அவர்கள் ஏற்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் மாத்திரமே வல்லமை உண்டு, உம்முடைய கரத்தில் மாத்திரமே சுகம் உண்டு. நீர் மாத்திரம் நினைத்தால் மாத்திரமே இது நடைபெறும் என்பதை நினைத்து உடைய பாதபடியில் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், இரக்கம் காட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அதுபோல் ஆண்டவரே இதற்கு தேவையான எல்லா மெடிசன்ஸும் ஆண்டவரே கிடைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினுடைய வேக்சின் கண்டுபிடிப்பதில் தோல்வி அடைந்து விட்டது என்பதை கேட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய சமூகத்தில் நான் தருகிறேன். சீக்கிரத்தில் இதற்கான வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டு உலகமெங்கும் கடந்து வர கர்த்தர் கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த லாப நோக்கு இல்லாமல் அந்த மருந்து அனைவருக்கும் கிடைத்து அப்பா சீக்கிரமாய் நாங்கள் பழைய இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு கர்த்தருக்கு கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே உலகமெங்கும் இருக்கிற மாணவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பள்ளிக்கூடம் செல்ல முடியாதபடிக்கு ஆன்லைன் கிளாஸில் ஆண்டவரே படித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே, இந்த ஆன்லைன் கிளாஸில் படிக்க முடியாமல், வருமானத்திற்கு வழி இல்லாமல் இருக்கிற, மொபைல் ஃபோன் வாங்க முடியாமல், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாமல், ஆண்டவரே அப்பா கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சீக்கிரத்தில் பள்ளிக்கூடங்கள் திறக்கணுமே. ஆண்டவரே, எங்கள் சபைகள் திறந்தது போல அந்த பள்ளிக்கூடங்களும் திறந்து சீக்கிரத்தில் மாணவர்கள் ஆண்டவரே இந்த வருடம் வேஸ்ட் ஆகாதபடிக்கு அவர்கள் படித்து வர கர்த்தர் கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே அந்த நாட்கள் வரைக்கும் அவர்களுடைய பொருளாதார தேவையை கர்த்தர் சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீ கிருபை தரும்படியா, இரக்கம் செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் சபைகள் திறந்தது, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அப்பா எந்த நோய் தொற்றும் எங்கள் சபையினுடைய ஆண்டவரே அந்த ஆராதனையின் மூலமாய் பரவாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நோய் தொற்றையும் சபைக்குள்ளே என்ட்ராகாதபடிக்கு நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஏகோபித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை மாத்திரம் உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிரதர் பாண்டியன்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர் வயிற்றில் இருக்கிற பிரச்சனையை உம்முடைய சமூகத்தில் நான் தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் அதை தொட்டு சுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஜெயம் கொடுக்கிற தேவன், நீர் விடுதலை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் மாத்திரமே எங்களுக்கு மருந்து, நீர் மாத்திரமே மருத்துவர். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல ஆண்டவரே, நான் ராகுல் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளையை இதுவரைக்கும் நீர் பாதுகாத்தீர். இவ்வளவு நாள் நீர் மெடிசன் எடுக்க கர்த்தர் கிருபை தந்தீர். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே பரிபூர்ண சுகம் பெற்று அவன் ஆண்டவரே சாட்சியாக எங்கள் சபையில் நிற்க உடைய ஊழியத்தை செய்ய ஊழியக்காரனாக அவனை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எத்தனை இந்த நாட்கள் பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அதுபோல எங்களுக்காய் ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தில் பொருளாதார தேவை ஆண்டவரே அதிகம் உண்டு. உலகமே பொருளாதாரம் மந்த நிலையில் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். 23%க்கு -23% ஜிடிபி இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அநேகர் வேலை இல்லாமல் தவிக்கிறத பார்க்கிறோம். பிஸ்னஸ் தொடங்கி இருக்கிறவங்களை பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிலும் உம்முடைய அற்புதம் செய்கிற கரம் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என்னையும் எங்கள் தேசத்தையும் மக்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வருமானத்தில் ஆண்டவரே குறைவு ஊற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர், நீரே உன்னதர். உம்மால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. கர்த்தர் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் வேதவசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூட இடைப்படும்படியாய் உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காய் அவர் சமூகத்திலே காத்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே பேசும்படியாய் நான் ஆண்டவரை வேண்டுகிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் என்கிற தலைப்பில் 9 வாரங்கள் நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு 10வது வாரத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாய், அவருடைய வார்த்தைகள் கடந்து வரும்படியாய், விடாய்த்த ஆத்துமாக்களையும் பலவீனமாய் இருக்கிறவர்களையும் மடம் முடிந்து காணப்படுகிறவர்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாக அவருடைய வார்த்தை சத்துவமாய் கடந்து வர நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், ஆண்டவரை பார்ப்போம். பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய், உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசும்படியாய் உம்முடைய சமூகத்தில் என்னையும் எங்களையும் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனிதனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குயவன் நீர், நாங்கள் களிமண். எங்களோடு கூட எடுத்து ஆண்டவரே நீர் எங்களோட இருதயத்தோடு கூட பேசும்படியா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, குயவனே குயவனே படைப்பின் காரணனே,
களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வீழை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, வீழையெல்லாம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. வீழை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, வீழையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எல்லோரும் சேர்ந்து குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அப்பா, களிமண்ணான எங்களை நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். அப்பா, அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா, செங்கடலை குறித்து அதிலிருந்து பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. சென்ற வாரத்தின் தொடர்ச்சியை நாங்கள் இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் உடைய வார்த்தைகள் கடந்து வரும்படியாய் இடைப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்துகிறார், எப்படி இடைப்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து கானானிற்கு நேராய், மகிமைக்கு நேராய் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கத்தி கதறி கூப்பாடு போட்டு, எப்பா இந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து எங்களை எப்படியாவது ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட கூக்குரலின் அந்த சத்தத்திற்கு ஆண்டவர் பதிலளித்து அவர்களை எகிப்திலிருந்து தம்முடைய தாசனாகிய மோசேயின் வாயிலாய் வெளியே கொண்டு வருகிறார். தொடர்ந்து 9 வாரங்கள் இதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். ஆக இரத்தத்தின் மூலமாய் ஒரு பெரிய விடுதலையை அவர்களுக்கு உண்டாக்கி எகிப்து தேசத்தின் தலைச்சன்களை எல்லாவற்றையும், பார்வோனுடைய வீட்டில் இருக்கிற தலைச்சன் முதற்கொண்டு ஏழை வீட்டில் இருக்கிற சாதாரண எரும மாட்டுடைய தலைச்சன் வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டவர் அதம் பண்ணினார். God destroyed everything, every pride of man. மனிதனின் எல்லா பெருமையையும் அதம் செய்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை பயங்கர மிக விமர்சையாய் புறப்படச் செய்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய கூக்குரல்களை ஆண்டவர் கேட்டு சில நேரங்களிலே பயங்கரமான வெற்றியை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, சில நேரங்களில் அப்படிப்பட்ட பெரிய வெற்றியை நான் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு, அப்படிப்பட்ட பெரிய பதிலை நான் ஆண்டவர் சமூகத்திலிருந்து பெற்று அப்படியே நான் கடந்து வரும் பொழுது
நான் எந்த இடத்துல ஆரம்பித்தனோ அதே போல மறுபடியும் வேற ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்து மாட்டி விடுகிறேன். நான் சென்ற வாரம் நம்ம பேசும்போது சொன்னோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் படித்து பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் மட்டும் இல்லை, வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையும், எந்த ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையையும், அவர்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் உற்று நோக்கினால், உற்று கவனித்தால், அவர்களுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவைகளின் மத்தியிலே தான் ஆண்டவருடைய கரத்தையும் நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு சிறிய பிரச்சனை வந்துட்டா போதும், ஒரு சிறிய போராட்டம் வந்தா போதும், ஒரு சிறிய ஒரு காரியம் நமக்கு முட்டுக்கட்டையா வந்துட்டா போதும், நம்ம உடனே ஆண்டவரை கேள்வி கேட்கிற, உடனே ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற, எல்லா விதமான காரியத்தையும் ஆண்டவருக்கு விரோதமா பேசுறதுக்கு நம்ம தயாராகி வந்துடுறோம். ஆண்டவரே எதற்காக என்னை படைத்தீர்? இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. அவருடைய ஜர்னியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம படிக்க போகிறோம். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது. வனாந்திர யாத்திரை, வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் வேளங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். வனாந்திர யாத்திரையில களைப்பும் சோர்வும் இன்றியமையாதது. இட் வில் கம். கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நமக்கு களைப்பும் சோர்வும் பிரச்சனையும் போராட்டமும் வரத்தான் செய்யும். தட் இஸ் வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். சென்ற வாரமும் நான் சொன்னேன், பல பிரசங்கியார்கள் பேசுவது போல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து அப்படியே பஞ்சமத்தையில் படுத்துக்கிட்டே, ரோஸ்ல படுத்துக்கிட்டே போகணும்னு இல்லை. இட் இஸ் ஃபுல் ஆஃப் thorns and thistles. எல்லா இடங்களிலும் முற்கள் நிறைந்த பாதை. இ மைனர். நம்ம நடந்து போகிற பாதை வந்து பல நேரங்கள்ல மிக கடினமா இருக்கும். yet there is a promise. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். எத்தனை பேருக்கு நீங்க சொல்லுவீங்க, நான் கடந்து வந்த பாதை அது நல்ல பாதையாவே இல்லைங்க, கரடுமேடான பாதை, என்னால நடக்க முடியாத சூழ்நிலை, ஆனாலும் ஆண்டவர் என்னை நடத்தினார், ஆனாலும் ஆண்டவர் என்னை நடத்தினார். நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடான பாதைகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள். கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடக்க பார்த்தேன், நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடக்க பார்த்தேன், நடக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒண்ணுமே முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்னை தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். இதுக்கு நான் ஒரு சரியான எக்ஸாம்பிள் கொடுக்கவா? இந்த பாட்டை எழுதினார் பாருங்க
மிஸ்டர் மோசஸ் ராஜசேகர், அவர் இந்த பாட்டு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? நம்ம எல்லாரும் பாடுறோம், ரொம்ப ஆசீர்வாதம், மகிமையாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அவர் இந்த பாட்டை எப்படி எழுதி வந்தார்? 2 கிட்னி போயிடுச்சு, 2 கண்ணு போயிடுச்சு, நடக்க முடியல, வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை. கடைசியில் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தருக்கு மூலியமா கேட்டேன், கடைசியில் ரொம்ப வேதனைப்பட்டு மன வருத்தத்தோடு கூட தன்னுடைய கடைசி நாட்களை அவர் கழிக்கிறார். அப்பா இந்த பாடலில் அவர் பாடுறார், நான் நடந்து வந்த பாதை நான் தாங்க முடியலப்பா, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. அப்ப என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கடினமான கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிற சூழ்நிலை ஏற்படும். Only then you will see the hands of the Lord. அப்படி கடினமான சூழ்நிலைக்குள்ளே நீயும் நானும் கடந்து வரும்பொழுது, அப்படி கடினமான சூழ்நிலைக்குள்ளே நீங்களும் நானும் உட்பிரவேசிக்கும் பொழுது, you will see the hands of the Lord. இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். கர்த்தர் இந்த செங்கடலின் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறார். இவர்கள் மகா பயங்கரமான ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு கிரேட்டஸ்ட் மிராக்கிள்ல இவங்க வெளியே வராங்க. they just saw the hands of the Lord. சில நாட்களுக்கு முன்னாடி, மேபி 1 or 2 days முன்னாடி, ஆண்டவருடைய பெரிய கரத்தை என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. எப்படி எகிப்திலிருந்து அப்படியே வெளியே வந்து அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே, few hoursலயே ஒரு பெரிய முட்டுக்கட்டை வந்து அவங்க முன்னாடி நிக்குது. காலடி எடுத்து வைக்க முடியல, நடக்க முடியல, அவ்வளவு வேதனையோடு கூட அந்த செங்கடல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கடந்த வாரம் நம்ம 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட், ஆண்டவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு, நோ தட் காட் நோஸ் வாட் ஹி இஸ் டூயிங். கர்த்தர் தாம் செய்கிறது என்னவென்று அவருக்கு நன்றாக தெரியும். நம்ம போன வாரம் சொன்னோம் இல்லையா? ஹி நோஸ் எவ்ரிதிங். எனக்கு தான் தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்ம லாஸ்ட் வீக்கில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். நான் இந்த வாரம் நான் மறுபடியும் அதை சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கும் நம்ம மறுபடியும் அந்த மேப்பை இன்றைக்கி நம்ம கீழே பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட வேண்டிய டைரக்ஷன் வேற, ஆனால் ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டுட்டு வந்த டைரக்ஷன் வேற. அவன் போக வேண்டிய இது வந்து ராமசேஸ்ல இருந்து நேராக மேலே போயிட்டா 40 days நடந்து போயிடலாம். ஆனா 40 நாள் போக வேண்டியதை ஆண்டவர் 40 வருஷம் கொண்டு வந்தார். அவர்கள் யூசுவலா போக வேண்டிய பாதையில செங்கடல் இல்லை, செங்கடலுக்கு அங்க சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் வேற ஒரு வழியா கூட்டிட்டு போனார். ஆண்டவர் கூட்டிட்டு போன பாதையில பெரிய செங்கடல். ஜெனரலா ஜனங்கள் யோசிச்சிருப்பாங்கல்ல, இந்த மோசேக்கு அறிவில்லை, இந்த மோசே பேச்சை கேட்டு தேவையில்லாத வழியில வந்து நம்ம ஏடாகோடமா மாட்டிக்கிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்திருப்பான், டேய் இந்த வழியா போகாதீங்க, இது யூசுவல் ரூட் கிடையாது, இந்த ரூட்டுக்குள்ள போனா நம்ம வேற இடத்துல போய் சேருவோம், இந்த வழியில போக முடியாது. நோ வாட் காட் இஸ் டூயிங். ஆண்டவர் செய்கிற காரியம் எல்லாம் சரியாக இருக்கும். நம்ம போன வாரம் பார்த்தோம், பெலிஸ்தர்களுடைய பாளையத்தின் வழியாய் போனால் ஜனங்கள் மனசோர்வடைந்து திரும்பவும் அடிமைத்தனத்திற்கு போய்விடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்கள் அப்படி கூட்டிட்டு போகாம வேற வழியாய் என்ன செய்தார்? ஆண்டவர் கொண்டு வந்தார். அடுத்தது, அவர் நமக்கு முன்பாய் சென்று நம்மை அவர் வழி நடத்துகிறார் என்று பார்த்தோம். மேகஸ்தம்பம் மூலமா, அக்கினி ஸ்தம்பம் மூலமாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி அவன் மனதை மாற்றுகிறார். ராஜாக்களின் இருதயத்தை கூட ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். இதுல என்னன்னா, ராஜாக்களின் இதயத்தை நெகட்டிவா மாற்றி, இன்னைக்கு நம்ம அதை படிக்க போறோம். ராஜாக்களின் இதயத்தை அவர் நெகட்டிவா கூட மாற்றி, அந்த நெகட்டிவ் மூலமா எனக்கு ஆண்டவர் பாசிட்டிவா கொண்டு வர முடியும். நான் ஒரு பெரிய ஆவிக்குரிய உண்மையை உங்களுக்கு சொல்லி தரேங்க. சம்டைம்ஸ் when things go very negative, எல்லா விஷயங்களும் நமக்கு நெகட்டிவா மாறுகிற போது, எனக்கு சாதகம் இல்லாமல் மாறுகிற போது, ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை என்னையும் பார்த்து சொல்றாரு, even the negative things in your life can be turned positive. உன் வாழ்க்கையில நீ எதை நெகட்டிவ்னு நினைக்கிறியோ அதையே ஆண்டவர் என்ன செய்வார்? பாசிட்டிவா மாற்றுவார். ஈவன் தட் நெகட்டிவ் கம்ஸ் ஃப்ரம் த அட்மோஸ்ட் ஹையஸ்ட் பர்சன். நீங்களும் நானும் நினைக்கிற என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை ஒரு பெரிய அதிகாரி ராஜா மூலமா வரலாம்.
அன்னைக்கு பார்வோன் தான் பெரிய அதிகாரி, ராஜா. அவன் மூலமா வந்த அவ்வளோ பெரிய பிரச்சனையை கூட கர்த்தர் பாசிட்டிவா மாற்ற முடியும். விசுவாசிக்கிறாயா? கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்துட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. காக்கும் தேவன் எனக்கு உண்டு. கைகளை தட்டி சொல்வோம். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. பேரி காற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்துட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மாயெண்ணெய் குறைந்துட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. நீங்களும் நானும் ப்ராப்ளமை தான் பார்ப்போம். உங்களுக்கும் என் கண்ணுக்கும் பிரச்சனைகள் தான் நமக்கு கண்களுக்கு தெரிகிறது. எங்க பிரச்சனைன்னு நான் பார்க்கிறேனோ, வாட் எவர் ஐ see as an obstacle, God sees as an opportunity. நான் எதை பிரச்சனை என்று பார்க்கிறேனோ அந்த பிரச்சனையை ஆண்டவர் ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார். God sees that an opportunity to prove himself. அவருடைய மகத்துவத்தை நிரூபிப்பதற்காக அது ஒரு வாய்ப்பா ஆண்டவர் பயன்படுத்துகிறார். செங்கடல் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, பட் டு God it is to prove that he is above your problem. உன் பிரச்சனைக்கு மேல ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்காக கர்த்தர் உனக்கு தருகிற, கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஆண்டவர் அதை பார்க்கிறார். People came and they were stuck there. அவர்கள் அங்க வந்து கடைசியா மாட்டிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, God is seeing it as an opportunity. கடைசியா சொன்னோம், ரெண்டு விஷயம் நம்ம பண்ணலாம். ஒன்று, பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அல்லது ஆண்டவரை விசுவாசிக்கலாம். எதை நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டு நம்ம லாஸ்ட் வீக் முடிச்சோம். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். 14வது அதிகாரம் 15வது வசனம். 4 விஷயங்கள் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். முதலாவது யாத்ராகமம் 14வது அதிகாரம் 15வது வசனம். இங்க one of the very important points that God taught the people of Israel and Moses. பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த மோசேயும் ஜனங்களும் they kept on nagging God. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏன்டா என்கிட்ட எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்க? go and act. நீ போய் செய் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். you go and do what I say. you go forward, move forward. சில பேர் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம் என்னன்னா, எப்பொழுதுமே சும்மா ஜெபம் பண்ணிட்டு வாயிலேயே பேசிக்கிட்டே அப்படியே உட்காந்துருப்பாங்க, செயல்படவே மாட்டான். நிறைய பேர் விசுவாசத்தை வாயிலே பேசுவான், ஆனா செயல்முறையில் அவன் விசுவாசம் இருக்காது. விசுவாசம்னா என்ன? வாயில வடை சுடுறதா? இல்ல. விசுவாசம்ன்றது என் வாழ்க்கையிலே அதை காண்பிப்பது. எனக்கு என்ன நேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னை தூக்கி சிங்க கபிலே போட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் செய்கிறதுல இருந்து மாற மாட்டேன். தானியேல், I will never change. That is faith. Faith in actions. நம்முடைய விசுவாசம் கிரியையினாலே வெளியரங்கமாக்கப்பட வேண்டும். என்னுடைய விசுவாசம் என் கிரியையில வெளிப்படணும். My faith should come out in what? Actions. அந்த actions வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய செயல்கள்ல, என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கை நடைமுறைகள்ல என்ன செய்யணும்? என் விசுவாசம் வேலை செய்யணும், கிரியை செய்யணும். வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்கு.
நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். வாயிலே ஜெபம் பண்ணுவாங்க, வாயிலே பேசுவாங்க, ஆனா கிரியையில் என்ன செய்யாது, இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்மால் விடுவிக்க கூடும், நீங்க என்ன விடுவீங்க, இப்பதானே எங்களை விடுவிச்சு கூட்டு வந்தீங்க ஆண்டவரே, என்னை அதே போல விடுவிச்சு கூப்பிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார், என்னை பார்த்து நீ கூப்பிட்டு கொண்டு இருப்பது என்ன? You move forward. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ என்னை பார்த்து கூப்பிட்டது போதும், ஸ்டார்ட் ஆக்டிங். உன் விசுவாசத்தில் நீ என்ன செய், கடந்து போ. Take one step forward. நீ ஒரு அடியை என் நாமத்தினால எடுத்து வைன்னு சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார். நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். Do you believe? நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் நீ ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியும். throughout the Bible மார்த்தாள் மரியாள் என்று ஒரு சகோதரிகள் இருந்தார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாகிய லாசருவினுடைய மரணத்திற்கு 4 நாள் டிலே வராரு. ஏன் 4 நாள் டிலே வந்தார்னா, ஆண்டவருக்கு தெரியும் அங்க ஒரு அற்புதம் நடக்க போகிறதுன்னு. அப்பொழுது தன்னுடைய அந்த சகோதரி இயேசு சுவாமிகிட்ட வந்து சொல்கிறாள், ஆண்டவரே நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் தம்பி என்ன பண்ணிருக்க மாட்டான், செத்து போயிருக்க மாட்டான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, அவன் சாகலை, அவன் நித்திரையா இருக்கிறான், அவன் உயிரோட வருவான். ஆமாம் ஆமாம், அவன் உயிரோட வருவான், ரிசரக்ஷன் டேல வருவான்னு சொல்றா. விசுவாசம் இருக்கு, ஆமாம் உயிரோட வருவா, ஆனால் அது இப்போ நடக்காது ஆண்டவரே, இட் வில் ஹேப்பன் இன் தி ரிசரக்ஷன் டே. அது நீ உயிர்த்தெழுதலின் நாளிலே நடக்கும், என் தம்பி உயிரோட வருவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? எஸ் 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 ஆண்டவரால் செய்ய முடியும், ஆனால் அது இப்போ நடக்காது சார், அது இப்ப நடக்காதுங்க, இப்ப நடக்கிற சூழ்நிலையில் அது இல்லைங்க. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ வாயில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது போதும், எடுத்து உன் ஆக்ஷனை விசுவாசத்துல வை. ஆக்ஷனை விசுவாசத்துல வை. வாசிங்களா அந்த வசனத்தை, 14வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி ஓகே போதுங்க, இப்போ போதும். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய், go towards the Red Sea. அங்க பிரச்சனை, இவங்க எல்லாம் ரெட் சீக்கு முன்னாடி நின்ட்டான், ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி நிற்கிறான். தெரிஞ்சு போச்சு, ஏன்னா டெட் எண்ட், இதுக்கு மேலே போக முடியாது. நான் என்ன செய்வேன், விசுவாசம் இருக்கு, நான் என்ன செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனையை நோக்கி போ. Go near that problem. எதை நீ பிரச்சனை நினைக்கிறியோ விசுவாசத்தோடு கூட அந்த பிரச்சனையை நோக்கி போ. நீ எதை பார்த்து பயப்படுகிறாயோ அதனிடத்திற்கு கடந்து போ. What you fear, நீ எதை குறித்து பயப்படுகிற, நீ எதை நினைச்சு பயப்படுறியோ ஆண்டவர் சொல்றார், அதை நீ ஃபேஸ் பண்ணு. Face it in the name of Jesus. செங்கடல் உன்னை பயமுறுத்துதா, போ செங்கடல் கிட்டன்றார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்ல, நீ தூரமா நின்னுக்கோ, மோசே மட்டும் நீ போய் என்ன செய்யாங்க, இது நோ go near the problem. கிட்ட போ, பிரச்சனையை நோக்கி போ, அந்த பிரச்சனையிடத்திற்கு போ, நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எதை கண்டு பயப்படுகிறாயோ, எது உன் ஆத்துமாவை பயப்படுத்துகிறதோ, நிறைய பேருக்கு வியாதியை நினைச்சு பயம், நிறைய பேருக்கு தன் வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நினைச்சு பயம், சில பேருக்கு தன் வாழ்க்கையில இருக்கிற பினான்சியல் கண்டிஷனை நினைச்சு பயம், சில நேரத்துக்கு சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம், சில பேருக்கு கல்யாணத்தை குறித்து பயம், சில பேருக்கு பிரிவை குறித்து பயம், சில பேருக்கு முதுமையை குறித்து பயம், சில பேருக்கு தன் வாழ்க்கையில என்னதான் செய்ய போறேன்னு ஒண்ணுமே தெரியலையப்பா, நான் கலங்கி நிற்கிறேனே என்று பயம். ஆண்டவர் சொல்ல, நீ எதை நினைச்சு பயப்படுகிறாயோ அதை நீ ஃபேஸ் பண்ணுன்னு சொல்றாரு. வாட் you fear, you face it. And so move forward, you move forward. முன்னே செல்வோம், D major, G, முன்னே செல்வோம், நாம் எல்லோரும் முன் செல்லும் நாள் இதுவே, இன்னும் கொஞ்சம் செல்வோம்,
இயேசு பக்கம் நிற்போம், முன்னே செல்வோம், நாம் முன் செல்லுவோம் நம் இயேசுவுடனே, முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறார். முசு கொட்டை செடியின் அசையும் ஓசை தோணிப்பதாலே இன்னும் முன் செல்வோம், முன்னே செல்வோம் நாம் எல்லோரும், முன் செல்லும் நாளேதோவே. இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம், முன்னே செல்வோம், நாம் முன் செல்லுவோம் நம் இயேசுவுடனே, முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறார். முசு கொட்டை செடியின் அசையும் ஓசை தோணிப்பதாலே இன்னும் முன் செல்வோம், முசு கொட்டை செடியின் அசையும் ஓசை தோணிப்பதாலே இன்னும் முன் செல்வோம். God wants us to go forward. பிரச்சனையை பார்த்து நடந்து போங்க. அடுத்தது இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்றார். 14வது அதிகாரம் 16வது வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி. ஓகே ஆண்டவர் சொன்னதை இன்னொரு வாட்டி படிப்போமா? ரொம்ப காமெடியாக இருக்கும். நான் ஏன் அதை காமெடின்னு சொல்கிறேன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். வாசிங்களேன். நீ ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நீ என்ன பண்ணு, நீ கடல்கிட்ட போன உடனே நான் கடலை திறந்து விட்டுறேன், நீ உள்ள நடந்து போன்னு சொன்னாரா? அப்படி சொன்னாரு? Did God say, Moses, you go there, I will divide the sea so you can all go walk inside and go? No, God did not say that. God says, வாசிங்க, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துக்கு நேர நீட்டி சமுத்திரத்தை. மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன் ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே காமெடி பண்றீங்க? நான் கையை நீட்டி சமுத்திரத்தை என்ன செய்யணுமா? பிளக்கணுமா? My dear friends, God is calling you to break the mountains, to break the seas, to break the problems. உன்னை அச்சுறுத்துகிற, உன்னை பலவீனப்படுத்துகிற, உன்னை கடினப்படுத்துகிற, உன்னை கலங்கடிக்கிற பிரச்சனைய பிளப்பதற்காய் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். ஆண்டவர் பிரச்சனைகளை உடைக்கும்படியாய் உன்னை என்னை ஆண்டவர் அழைக்கிறார். செங்கடல்கள் பிளக்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். செங்கடல்கள் பிளக்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து பழுகு போல எழுந்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசு. நம்புவீங்களா? என்ன நடந்தாலும் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். செங்கடலை பிளக்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. என்ன நடந்தது? இந்த மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், you have to do. நீ தான் மோசே செய்யணும். சில நேரங்களில்
மகிமா வந்து என்கிட்ட சில விஷயங்களை கேட்கும் பொழுது கொஞ்சம் தூரத்தில் ஹைட்டான ஒரு பொருள் இருக்கும், அதை எடுக்கணும்னு அவள் ட்ரை பண்ணுவான், நிறைய ஏறுவா. என்னால் ஈஸியாக அந்த பொருளை எடுத்து அவகிட்ட கொடுத்துட முடியும். ஆனால் அவளுக்கு வந்து அந்த விடாமுயற்சி வரணும், எப்படியாவது அதை ஏறி எடுத்து பிடிக்கணும், மேலே ஏறணும், தவ்வணும், அதை எடுக்கணும். ஈவன் அது கொஞ்சம் ஆபத்தாக இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன், நான் அவளுக்கு கொஞ்சம் பின்னாடியிலேருந்து சப்போர்ட் பண்ணி ஆபத்து வராமல் இருக்க அவளை எப்படியாவது பாதுகாத்து அவளாக அதை செய்யணும்னு நினைக்கிறேன். நானும் மகிமாவும் எவ்ரிடே வாக்கிங் போகிறது உண்டு. எங்களுடைய வீட்டு திரும்புகிற அந்த 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 வந்த உடனே நான் மகிமாவோட கையை விட்டுறேன். அஃப்கோர்ஸ் அங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, ஆனாலும் அவள் டிராஃபிக்குள்ளே போகாதபடிக்கு நான் கையை விடுறேன். ஏன் விடுறேன்னா, அவள் கரெக்டாக வீட்டுக்குள்ளே போயிடுறாளான்னு பார்க்குறேன். ஒரு 2 நாள் விட்டு பார்த்தேன், கரெக்டாக போயிட்டா. அப்போ நான் தொடர்ச்சியாக என்ன செய்கிறேன், மெதுவாக அவள் கையை விட்டு விடணும். கரெக்டாக என்ன செய்கிறேன், அந்த கார்களுக்கு அந்த பார்க்கிங்குள்ளே பூந்து கரெக்டாக எங்கள் ஃப்ளாட்ஸ்குள்ளே ஏறி லிஃப்ட்டுக்கு வந்து லிஃப்ட் அமுக்கிறதுக்கு நிற்கிறான். அப்போ she is learning to do things on her own. சின்ன வயசுலேயே நான் என்ன நினைக்கிறேன், என் பிள்ளை வந்து எதுக்குமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, அவளா செய்யணும், அவளா கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல. அதே மாதிரி தாங்க ஆண்டவர் கூட பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம என்ன செய்கிறார், அவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணுறார், தாங்குறாரு. பிரச்சனைகளுக்கு மத்தியில் கொண்டு போய் விட்டுட்டு அவர் நமக்கு அறிவுரை சொல்றார். மோசே, நீ என்ன பண்ணு, உன் கையை செங்கடலுக்கு நேரா நீட்டி அந்த செங்கடலை என்ன செய்ய, பிளந்து விடுன்றார். மோசேக்கு எப்படி இருந்திருக்கும், மோசேக்கு எப்படி இருந்திருக்கும், ஐயோ ஆண்டவரே, நான் என்னைக்கு ஆண்டவரே கடலை பிளந்திருக்கிறேன், கடலை போய் பிளக்க முடியுமா? Is it possible? Is it possible? கடலை பிளக்கிறது நடக்குமா? இதுக்கு முன்னாடி என்னைக்காவது நடந்திருக்கா? நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சினா, if you are listening to the word of God, if you want to obey to the word of God, இயற்கைக்கு மாறாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். அதுதான் உனக்கு கடவுள் தந்துக்கிற ப்ராமிஸ். கடல் கோலை வச்சு கடலை என்ன செய்ய முடியாது, பிளக்க முடியாது. பெரிய பெரிய டெக்னாலஜி வச்சே இன்னைக்கு என்ன செய்ய முடியல, கடலை பிளக்க முடியல. கோலை வச்சு நடக்கும், ஆண்டவர் கோலை வச்சு பிளன்றார். Is it possible? But if you obey the Lord, மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், இயற்கை அன்னைக்கு மாறா நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? நான் இந்த இந்தியாவில் அதை பார்க்கறதற்கு வாய்ப்பு இல்லை. இங்கே குவைட்லலாம் எங்கள் அம்மா குவைட்டுக்கு வந்திருந்தப்போ நாங்கள்லாம் பீச்சுக்கு போயிருந்தோம். ஒரு ரிட்ரீட் வச்சுருந்தாங்க பீச்சில். அப்போ பீச்சில் நானும் கூட அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு லோ டைடு பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கடலில் இருந்தால் தான் அந்த ஹை டைடு லோ டைடு பார்க்க முடியும். ஹை டைடுனா கடல் வந்து கரையோடு இருக்கும். லோ டைடுனா ஒரு 3/4 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் உள்ளே போயிடும். நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. லோ டைடுன்னு சொல்லுவாங்க. சாயந்தரம் மதியானம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கடல் வந்து பின்னாடி போயிடும். 12 மணிக்கு ஆரம்பிச்சிடும். லோ டைடுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் போடுவாங்க. அந்த டைமில் அப்படியே கடல் தண்ணி ஃபுல்லாக பின்னாடி போயிடும். பின்னாடி போய்ட்டோன்னா 1 கிலோமீட்டருக்கு கடலே இருக்காது, கடல் பின்னாடி போயிடும். கடலுடைய பாறை எல்லாம் அப்படியே அங்கங்கே இருக்கும். அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கும், சேராக இருக்கும். அங்கங்கே சேராக இருக்கும். குட்டி குட்டி மீன்லாம் அங்கங்கே மாட்டிக்கும், கிடக்கும். ஏன்னா தண்ணி அப்படியே பின்னாடி போயிடும் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு. மெர்லின்லாம் அதுக்குள்ளே போய் விளையாண்டு தண்ணிக்குள்ளே உள்ள வரைக்கும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போனான். எங்கள் அம்மா அங்கே வெளியே இந்த வைக்கோ அங்கே உள்ள பரப்பாடு கூப்பிட்டு இருந்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடல் பிளந்த போது, ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க கேட்டபோது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது, வேதவசனம் சொல்கிறது அவர்கள் வெட்டாந்தரையை போல நடந்து போனார்களாம். Are you willing to obey the Lord? ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிவா என்று சொன்னால், இயற்கைக்கு மாறாய் கர்த்தர் உன்னை நடத்த முடியும். செங்கடல் நடுவே உன்னை கர்த்தர் நடத்துவார். செங்கடலுக்குள்ள உன்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். ஜீசஸ். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமே
வனத்தில் பராமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் தெய்வமானாய் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானாய் ஏதும் பயம் வேண்டாம். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சேனா, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் மகத்துவமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிப்பார். God needs obedience என்று சொல்றாரு. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமமா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் இதை செஞ்சிருவேன், நான் ஆண்டவருக்கு நான் இதை கொடுத்துருவேன், நான் இதை செஞ்சிருவேன், இதை செஞ்சு விடுவேன், அதை செஞ்சு. அண்ணன் ஒன்றும் தேவையில்லை, நீ கீழ்ப்படிஞ்சா போதும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நானும் கீழ்ப்படிக்கணும்னு தான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறார். வாட் இஸ் தட் God is expecting from us? God wants us to obey to His word. Sometimes அது காமெடியாக இருக்கும். காமெடியான விஷயத்தெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்லுவார். மோசே செய்ய சொன்ன மாதிரி இம்பாசிபிளான டாஸ்கை செய்ய சொல்லுவார். உன்னை எது பயமுறுத்துதோ அதை செய்ய சொல்லுவார் ஆண்டவர். சில நேரங்களில் உன்னை அது ரொம்ப டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், உன்னை ரொம்ப பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அதை செய். பயப்படுறியா? கோ. சிங்க கெபியை பார்த்து உனக்கு பயமா? போ, கிட்ட போ. அக்கினி சூளையை பார்த்து உனக்கு பயமா? கோ நியர் தட். செங்கடலை பார்த்து பயப்படுறியா? கோ நியர் தட். ஐ வில் பிரேக் தட் ஃபார் யூ. உனக்காக நான் அதை உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்காக நான் முன்னே சென்று கோணலானவைகளை சபையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை என்னைய ஒபே பண்ண சொல்றார். உன்னை என்னைய ஆண்டவருக்கு கீழ்ப்படிய சொல்றார். Go and obey the Lord. மோசே கீழ்ப்படிந்தான், வல்லமையை பார்த்தான், ஆண்டவருடைய வல்லமையை பார்த்தான். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போமா? 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் Oh my God. Oh my God. Oh my God. Oh Jesus. Oh my God. The same. See, எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் நீங்களும் நான் ஆராதிக்கிறது ஆண்டவர். ஓ ஜீசஸ். ஏ மேஜர், நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு நல்லவருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கடலுக்குள்ள கொண்டு போயிட்டு அந்த கடலின் நடுவே அவர்கள் கிராஸ் பண்ணும்போது கிட்ட எகிப்தியன் வந்துட்டான். பின்தொடர்ந்த எகிப்தியன் பின்னாடி வந்து அவனும் கடலுக்குள்ள என்டர் ஆயிட்டான். இவர்கள் கடலை கிராஸ் பண்ற வரைக்கும் கடலை மூட முடியாது. இவர்கள் இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை பிடித்து கொள்ளாமல் இருப்பதற்கு அந்த மேக ஸ்தம்பமோ அக்கினி ஸ்தம்பமோ இந்த எகிப்தியர்களை குருடாக்குவதற்கு, அவர்களுடைய வல்லமையை சிதறடிப்பதற்கு கர்த்தர் வழிவகுத்தார். ஓ ஜீசஸ். God was standing by their side. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா. கைகளை தட்டி சொல்லுமா? தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், ஓ எல்லாம் வல்லவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எபினேசர், எபினேசர், இதுவரை
எபினேசரோ இதுவரை உதவி நீ. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. சொல்லுவோமா? யெகோவா, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எவ்வளவு நல்லவர் என் ஆண்டவர், எவ்வளவு நல்லவர். அவர் 1000 நாவுகள் வைத்து துதித்தாலும் அவரு உனக்கு பயந்த சம்பவத்தை நீ செய்யின்னு சொல்றாரு. He said, do what you are frightened of. நீ எதை குறித்து பயப்படுகிறாயோ, எதை நீ பிரச்சனை நினைக்கிறாயோ, என் நாமத்தில் அதனுக்குள்ள கடந்து போ என்று சொல்கிறார். நீ ஆழிகளின் நடுவே நடந்தாலும் நீ மூழ்கி போவதில்லை. கர்த்தர் உனக்கு வாக்கு தந்திருக்கிறார், எனக்கு சொல்லியிருக்கிறார். Even you walk in the shadows of the darkness of death. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் உனக்கு வாக்கு தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கூட அதை பிடிச்சுக்கணும். Yes, when I walk through the shadow of the darkness of death, I will be frightened. நான் பயமா எனக்கு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும்போது பல பயங்கள் அவனுக்கு வந்திருக்கும். எங்க தண்ணி புசுக்குன்னு மேல வந்து விழுந்துருமோன்னு இருக்கும். ஐயோ இந்த தண்ணி எவ்வளவு நேரத்துக்கு தான் அப்படி இருக்குமோன்னு தோணும். ஐயோ வெட்டாந்தரையா இருக்குதே, இதுக்குள்ள நான் நடந்து போறேனே, என்ன நேரிடுமோன்னு இருக்கும். அவ்வளோ பயம் இருக்கும். நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்வன் வந்துட்டான், கிட்ட நெருங்குறான். He is coming very close and close and close. Oh my God, then the power of the Lord is revealed. ஆண்டவருடைய வல்லமை அங்கே விளங்குகிறது. ஆண்டவர் யார் என்று தன்னை நிரூபிக்கிறார். வசனத்தை இன்னொரு வாசிங்களேன். The Lord that was leading the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களை முன்னாடி இருந்து நடத்திய ஆண்டவர், அந்த தேவதூதனானவர் முன்னாடியிலிருந்து விலகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாக கடந்து வருகிறாராம். ஏன்? அதுதான் நம்ம படிக்க போறோம். படிங்க. தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவருக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இந்த 2 இஸ்ரவேலின் சேனையையும் எகிப்தின் சேனையையும் நைட்ல ஒன்னோடு ஒன்னு சேரக்கூடாதபடிக்கு அவர்களுக்கு நடுவே வந்தது. அது எகிப்தியனுக்கு அந்தகாரமாய் மாறியது, இஸ்ரவேலருக்கோ அது வெளிச்சமாய் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவதூதனானவர் வெளிச்சமாயும் எகிப்தியருக்கு இருட்டாயும் இருந்தார். ஏன்னா அதுதான் தன்னை நேசிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் காட்டுகிறது. நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் என்னுடைய பேட்டில் ஃபைட் பண்ணுவார். God will fight my fear. என்னுடைய பயத்தை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். உன் போராட்டத்தை ஆண்டவர் ஃபைட் பண்ணுவார். உன்னை பயமா இருக்கா? Do that. Rest, God will take care. மிச்சத்தை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் அதை எடுத்து உனக்காக செய்வார். நீ பயப்படாத. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருக்காக அவருடைய காரியத்தை நீ செய். ஆண்டவருக்காக நீ காலடி எடுத்து வை. நம்புவே இயேசு ஒருவரை. சொல்லுமா? நம்புவேன் இயேசு ஒருவரை,
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ பயந்த காரியத்தை உன் காலடி எடுத்து நீ வைக்கும் பொழுது, உன் போராட்டத்தை, உன் பிரச்சனையை, உனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஆண்டவர் ஃபேஸ் பண்ணுவார். உனக்கு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் உனக்கு துணை நிற்பார். கடைசியாக யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த இந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். Oh my God, கடைசில they saw what happened to the people of Egypt and how God led them. They praised God because he is a miracle working God. கடைசியா ஜனங்கள் கர்த்தர் செய்ததை கண்டு அவர் ஆண்டவரை துதித்தார்கள், மோசேக்கு பயந்து நடந்தார்கள். ஃபைனலி நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்து அவர் சமூகத்தில் கடந்து வரும் பொழுது, அவர் சொன்னதை நான் செய்யும் பொழுது, அவர் 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 எதை நான் பயப்படுகிறேனோ, எது என்னை பயமுறுத்துகிறதோ, எது என்னை தூங்க ஒட்டாமல் இருக்கிறதோ அதை நான் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு பெரிய காரியத்தை கர்த்தர் நடத்துவார். பிகாஸ் he is a miracle working God. There is power in the blood of Jesus. My dear friends, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, செங்கடல்ல இருந்து உன்னைய பார்த்து ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? 9 things நம்ம படிச்சோம், 9 விஷயங்கள். No, whatever it is, நீ ஃபேஸ் பண்ற எவ்வளவு பெரிய செங்கடலா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் அதை கொடுத்துட்டு உன்னை ரொம்ப பயமுறுத்துதான். God is telling you, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, get near the problem, keep moving. first அதுதான், go near to the problem. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ பயந்து ஒடுங்கி உட்கார்ந்தது போதும், என்னைய பார்த்து எப்பயுமே பேசிக்கிட்டு இருக்கிறது போதும், பேச்சை நிறுத்து, செயலை காட்டுன்றார் ஆண்டவர். stop talking, do it. என் பிள்ளை தானே நீ, என் மேல விசுவாசம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இன்னும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்க? செயல்ல செய். உன்னை எது பயமுறுத்துது? அந்த செங்கடல் தானே, அந்த செங்கடலை தாண்டி தானே நீ போகணும், வேற வழி இல்லைன்னு நினைக்காத, செங்கடல் கிட்ட போ, கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். உன் பிரச்சனையை பார்த்து பயப்படுறியா? உன் வியாதியை பார்த்து பயப்படுறியா? உன்னுடைய சோர்வை பார்த்து பயப்படுறியா? உன்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து பயப்படாத. நீ உன் காலடி எடுத்து வச்சு நடந்து போ என்று கர்த்தர் சொல்கிறார். கோ நியர். நம்பர் 2, ஆண்டவர் சொல்றாரு, நீ எதற்கு கிட்ட போகிறியோ, உன்னை எது பயமுறுத்துதோ அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு, அந்த பிரச்சனையை உடைப்பதற்கு, அந்த பிரச்சனையில இருந்து சால்வ் பண்ணதற்கு கர்த்தர் உன்னையே பயன்படுத்துவேன்னு சொல்றாரு. செங்கடலை பிளப்பதற்கு ஆண்டவர் மோசையை தான் பயன்படுத்தினார். நீ பிளடான்றார்.
stretch your arm, stretch your staff and open. நீ பிளந்துரு என்றார் ஆண்டவர். உன்னை பார்த்து சொல்றாரு, go near the problem, do that. கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, எது உன்னை பயமுறுத்துச்சோ, எது உனக்கு பிரச்சனையா வந்துச்சோ, அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் என் ஆண்டவர் உனக்கு மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா இருந்து உன்னைய பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, உன்னுடைய எதிரிக்கு விரோதமாய் அவர் போரிடுவார். He will fight your battle. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. He says you don't fight, you walk. விசுவாசத்துல நீ நட, காலடி எடுத்து வை, நீ போ, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றார். அந்த மொத்த பீப்பிளையும் மொத்த ஜனங்களையும் அப்படியே போட்டு மூடினார். ஏன் தெரியுமா ஆண்டவர் இவங்களை செங்கடல்ல கொண்டு வந்தாரு? ஏன்னா இவன் எக்காலத்து கொண்டும் அவன் அடிமைத்தனத்துக்கு திரும்பி போக கூடாது. He should not go back to the slavery again. அவன் திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ள போக முடியாது. ஒருவேளை பெலிஸ்தர் பக்கம் போயிருந்தானா என்ன செஞ்சிருப்பான்? வந்து பிடிச்சிருந்திருப்பான். பார்வோன் திரும்ப வந்து பிடிச்சி அவங்களை அடிமைத்தனத்திற்கு கொண்டு போயிருப்பான். இப்ப பார்வோனை காலி பண்ணிட்டார் ஆண்டவர். அந்த ஆர்மியை காலி பண்ணார். அந்த ஆர்மிக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்களை சில நேரத்தில் பயங்கரமான சூழ்நிலையில கொண்டு போவார். சில நேரங்களில் ஆண்டவர் என்னை கடினமான சூழ்நிலைக்குள்ள நடத்தும் பொழுது என்னுடைய விரோதிகளுக்கு மேலே கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்காக என்னை எப்படி நடத்துவார். ஏன் செங்கடல் கிட்ட ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார்? ஏன்னா அந்த செங்கடல்ல தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விரோதிகளுக்கு நியாய தீர்ப்பு இருந்துச்சு. கடைசியா உன்னை துதிக்கிறவனா கர்த்தர் மாற்றுவார். இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து 14:31 அதை தான் நம்ம பார்க்கிறோம். When the people of Israel saw the power of the Lord upon the Egyptians, கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியை கண்டார்கள். அப்பொழுது அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்தில் விசுவாசம் Oh my God, this will turn you back to the Lord. இந்த மிராக்கிள் என்ன செய்யும்னா உன்னை ஆண்டவரிடத்திற்கு கொண்டு செல்லுங்க. ஒவ்வொரு செங்கடலும் will bring you back to the Lord. ஒருவேளை நீ கேட்டுட்டு இருக்கலாம், ஏன் ஆண்டவரே எனக்கு செங்கடல், ஏன் ஆண்டவரே எனக்கு கண்ணீர், ஏன் ஆண்டவரே எனக்கு போராட்டம், ஏன் ஆண்டவரே எனக்கு பிரச்சனை, ஏன் ஆண்டவரே என்னை கலங்கடிக்கிறீங்க, எனக்கு வேற வழி இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, this will bring you back to the Lord. உன்னை ஆண்டவரிடத்துல கிட்டி சேருவதற்காய் உன்னை இந்த பாடுகள் நடத்துற. ஏன் ஆண்டவரே நான் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறேன் கேக்குறியா? ஆண்டு சொல்றாரு, he wants to bring you back to the Lord. உன்னை அவரிடத்துல கிட்ட கொண்டு வரணும்ன்றதுக்காக, உன்னை ஆண்டவரிடத்துல கிட்ட கொண்டு வரணும்ன்றதுக்காக தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில நேரங்களில் வனாந்தரத்தையும், சில நேரத்தில் செங்கடலையும், சில நேரத்தில் மாறாவையும், சில நேரத்தில் யுத்தங்களையும், சில நேரத்தில் இழப்புகளையும் தந்து ஆண்டவர் அவரிடத்தில் சிட்சையோடு கூட அவர்களை ஆண்டவர் அணைத்து கொள்கிறதை நாம் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம். உன்னைய பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, நீ அழுகிறியா, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். ஆண்டவர் உன்னை இந்த காலை மாலை வேளையில பார்த்து சொல்கிறார், he wants to bring you back to the Lord. அவரிடத்தில் உன்னை கிட்டி சேர உன்னை அழைத்துக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை அணைத்துக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தான் உன்னை இந்த பாடுகள் வழியில கொண்டு வந்தாரு. அவரை துதிப்பதற்காக தான் உன்னை இந்த பிரச்சனைகள் ஊடா கொண்டு வந்தாரு. இந்த செங்கடலை பிளந்ததற்கு காரணம், இவ்வளவு டென்ஷன் ஆனதுக்கு காரணம், இவ்வளவு போராட்டத்திற்கு காரணம், இவ்வளவு பாடுகளுக்கு காரணம், இவ்வளவு ஸ்லீப்லெஸ் நைட்ஸுக்கு காரணம், இவ்வளவு கண்ணீருக்கு காரணம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. அவர் உன்னை கிட்டி சேர விரும்புகிறார். உன் கூட பேச விரும்புகிறார். அவர் சமூகத்தில் உன்னை அழைத்து கொள்ள விரும்புகிறார். உன்னை மகிமைக்கு நேராய் கூட்டிட்டு போக விரும்புகிறார். He wants to take you to glory, from slavery to glory. உன்னை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போக விரும்புகிறார். உன் வாழ்க்கையில நீ நினைச்சது நடக்காம போச்சா?
நீ மனக்கோட்டை கட்டி வச்சது தவிடுபடியாகி போச்சா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, do not worry my dear sister, my dear brother, do not worry. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, மனம் உடைஞ்சு போகாத, நீ என்கிட்ட வா. உன்னை நான் என் கிட்ட கூட்டு வர்றதுக்கு தான்பா நான் உன்னை செங்கடல்ல கூட்டிட்டு வந்தேன். செங்கடல்ல உன்னை நான் கதற விட்டு அழுக விட்டது காரணம் உன்னை வேதனைப்படுத்தணுன்றதுக்காக இல்லை, உன்னை அணைத்துக் கொள்வதற்காக, உன்னை என்னிடம் கூட்டிக் கொள்வதற்காக, உன்னை என் பிள்ளையாய் சேர்த்து கொள்வதற்காக. ஆண்டவர் சொல்றாரு, he brought you back to God. உன்னை செங்கடலுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் அதுதான். உன் அழுகைக்கு காரணம் அதுதான். நீ ஆண்டவரோடு கூட கிட்டி சேரும்படியாக, அவருடைய கைகளை பிடித்து கொள்ளும்படியாக, அவர் கையை பிடிச்சு பிள்ளை நடக்கிறது போல ஆண்டவர் சமூகத்தில் நடக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஓ காட், கண்களை மூடுவாயா? என்னோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லியா, ஆண்டவரே இனி நான் ஏன்னு கேட்க மாட்டேன்ப்பா, இனி நான் ஏன்னு கேட்க மாட்டேன், இனி நான் பலவீனன்னு சொல்ல மாட்டேன், நான் பலவான் என்று சொல்லுவேன், நான் சுகவீனன் என்று சொல்ல மாட்டேன், நீ நான் சுகவான் என்று சொல்லுவேன். ஆண்டவரே உம்முடைய கைகளிலே நான் தருகிறேன். நீர் சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை மாற்றும். உங்க கிருபையும் சொல்லுமா ஆண்டவரே, உங்க வார்த்தையும் என் வாழ்க்கையை மாற்றும், என் கண்ணீரை துடைக்கும், என் பிரச்சனைகளை மாற்றும், என் போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், என் கண்ணீரை மாற்றும் ஆண்டவரே, என் பலகீனத்தை மாற்றும். உம்முடைய கிருபைக்காய் உம் சமூகத்திலே கடந்து வருகிறேன் சொல்லி என்னோடு கூட எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்தப்பா எனக்கு உதவி செய்யுங்க. நான் செங்கடல்ல நின்று கலங்கி போயிருக்கிறேன், மருத்துவமனையில நின்று கலங்குறேன், கண்ணீர் சிந்துறப்பா, எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. நீங்க சொல்றீங்க கிட்ட போ, அந்த செங்கடல் கிட்ட போன்னு சொல்றீங்க, நான் போறேன்ப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க செங்கடலை திறங்க, என்ன வழியில நடக்க வைங்க, உம்முடைய மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் என்ன தாங்கி நடத்தட்டும்பா. நான் பலவீனன் இல்ல, நான் பலவான், நான் சுகவீனன் அல்ல, நான் சுகவான். இயேசுவின் நாமத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தலையில கை வைப்பதாக ஆண்டவரே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றியும் சுகமும் பலனும், எல்லா கடன் பிரச்சனைகளும் தொல்லைகளும் அவர்களை பயமுறுத்துகிற எல்லா பிரச்சனையும் ஓய்ந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். உம்முடைய தெய்வீக சுகம், உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொரு இல்லங்களிலும் கடந்து வருவதாக. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவானேன். கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடு. சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே. செங்கடல் வழியா எங்களை நடத்தி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது.
அந்த தெய்வீக காரணம் நிறைவேற என்னையும் எங்களையும் இந்த சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த வார்த்தைகள், கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருதய பலைகளில் எழுத கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்டார் போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தாங்க. நாங்கள் எதை நினைத்து பயப்படுகிறோமோ அதற்கு நேராய் நாங்கள் கடந்து வர, எந்த பிரச்சனையை நாங்கள் பயப்படுறோமோ அந்த பிரச்சனையை எங்கள் மூலமாகவே சால்வ் பண்ண எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீர் என்று நாங்கள் கேட்டோமே. அதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே செய்வீராக. பிரச்சனையோடு கூட, வியாதியோடு கூட, பலகீனத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, இங்கே கண்ணீர் வடித்து இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus, there may be blessing on their lives, there may be healing in their lives, Jesus. Thank you, Father. Thank you, Father, for your grace. Thank you, Father, for your love. உம்முடைய அன்புக்காய் கிருபைக்காய் நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த டெக்னாலஜியை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படி நாங்கள் ஜனங்களை மீட் பண்ணுவதற்கு ஒரு கிருபை தந்தீரே. இந்த லாக்டவுன்லையும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில், குவைத்தில் சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன்ஸ்லாம் தீர்ந்து நாங்கள் சபையில் ஆரம்பித்து ஒருவர் கண்டு நாங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சகவாசம் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம் கூட இருப்பதாக. ஆமென். என் இயேசுராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே, என்னை மீட்ட இயேசுராஜன், என்னை மீட்ட இயேசுராஜன், என்னை ஆளவே வருவார். உன்னை மீட்ட இயேசுராஜன், உன்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே, என்னை மீட்ட இயேசுராஜன், என்னை ஆளவே வருவார். அவர் வருகையை எதிர்நோக்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. அவர் வருகை எதிர்நோக்கும் பக்தர், உங்களை மாதிரி என்ன மாதிரி, அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. என் இயேசுராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே, என்னை மீட்ட இயேசுராஜன், என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன், என்னை நம்மை ஆளவே வருவார். அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் கொண்டு செல்ல உங்களை என்னை மீட்ட இயேசுராஜன் நம்மை ஆள வருவார். ஆட்டுக்குட்டியா வந்தாரு, அரசாளுகிற தேவனாய் திரும்ப வரப்போகிறார். அந்த மகிமைக்கு நேராய் நடத்துகிற அந்த ஜேர்னியில நம்ம இருக்கிறோம். செங்கடலை கடந்து வருகிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து செவியுங்கள். இந்த வாரம் முழுவதும் கடினமான பகுதிகளில், ஆபத்தான பகுதிகளில் வேலை செய்கிற, ஆபத்தான ரோடுகளிலே வாகனத்தை செலுத்துகிற உங்களோடு கூட ஆண்டவர் இருப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். எங்களுக்காகவும் சபைக்காகவும் நீங்கள் தொடர்ந்து செவியுங்க. இந்த கொடிய கொரோனா டிசீஸ்ல இருந்து நம்முடைய தேசத்தையும் உலகத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியில் கர்த்தர் செய்ய வேண்டும். தொடர்ந்து செபிங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you very much and God bless you all. Stay blessed.